ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டு ஆல் இன் ஒன். இன்றைக்கி வியாழக்கிழமை. பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் என்ன பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை ரவை உப்புமா செஞ்சுருந்தேன், பசங்களுக்கு போட்டு கொடுத்தேன். அதை தான் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டாங்க. லஞ்சுக்கு சாதம், முட்டைக்கோஸ் பொரியல் பெரட்டினது, ரசம் வச்சு பேக் பண்ணிட்டேன். ஸ்நாக்ஸுக்கு 2 பேர்த்துக்குமே முறுக்கு வச்சு பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை ரவை உப்புமா, லஞ்சுக்கு என்னோடய அக்கா வீடு புண்ணியாச்சனப்போ நிறைய கொழுமிச்சம்பழம் கொண்டு வந்தாங்க. எல்லாத்துக்கும் கொடுத்தது போக நான் 2 வச்சுருந்தேன். அதை ஒன்று ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு என்னோடய ஹஸ்பண்டுக்கு கொழுமிச்சம்பழ சாதம் பண்ணிட்டேன். ரொம்ப வருஷம் கழித்து நான் இந்த கொழுமிச்சம்பழ சாதம் பண்ணியிருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கொழுமிச்சம்பழ சாதத்துக்கு அடிச்சுக்கிறதுக்கு கொஞ்சமாக முட்டைக்கோஸ் பொரியலும் போட்டு பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டேன். எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்திரமே விளக்கலை, அப்படியே போட்டுட்டு வேலையே சரியாக இருந்தது, அதை பார்த்துட்டு இருந்தேன். ஈவினிங்க்கு மேலே பசங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் டீ போட்டு குடிச்சு முடிச்சுட்டு தான் எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பித்தேன். பாத்திரம் எல்லாத்தையும் தேய்ச்சி முடித்து க்ளீன் பண்ணிவிட்டு டின்னருக்கு சாதம், முட்டைக்கோஸ் பொரியல், ரசம் இருந்தது. வடங்காய வச்சுருந்தேன், அது நல்லா காஞ்சிருந்தது. அதையும் பொரித்து கடிச்சிக்கிட்டு சாப்பிட்டு எங்களோட டின்னரையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வீடையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இருந்தது, க்ளீன் பண்ணி வலிச்சு விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் சமைக்கிறதுக்கு மொச்சக்கொட்டையும் கத்திரிக்காயும் போடலான்னு மொச்சக்கொட்டையை நல்லா 3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஊற போட்டுட்டு நானும் போய் தூங்க போகிறேங்க. இதுதாங்க எங்களோட சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.